டாக்டர் எஸ் தேவானந்தனோடு சென்ற வார தொடர்ச்சியாக. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஆட்டிசம் குழந்தைகள் சம்பந்தமாக நீங்கள் சென்ற வாரம் ஒரு அறிமுகத்தை கொடுத்திருந்தீர்கள். இந்த வாரமும் நாம் ஒரு சிறிய அதனுடைய கூட்டாக ஒரு சின்ன அறிமுகத்தை சொல்லிவிட்டு மீண்டும் நாங்கள் எங்களுடைய இந்த வார கேள்விக்கு வரலாம். இந்த ஆட்டிசம் குழந்தைகள் சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை இப்போது கொடுத்து விடுவோம். ஆட்டிசம் குழந்தைகள் என்றால் நான் போன வாரம் குறிப்பிட்டது போல இவர்கள் சாதாரணமாக எங்களை போன்றே இருப்பார்கள். சாதாரணமாக இவர்கள் உருவத்தில் வித்தியாசமோ அல்லாடி பார்ப்பதற்கு வித்தியாசமாகவும் இருக்க மாட்டார்கள். இவர்கள் சாதாரண குழந்தைகள் போலவே தோற்றமளிப்பார்கள். என்றாலும் அவர்களுக்குள்ளே சில சில பிரச்சனைகள் இருக்கும். அவர்களுடைய பிஹேவியர்ஸ் என்று சொல்ல போனா அவர்களுடைய பழக்க வழக்கங்களையோ அல்லாட்டி போனா அவர்களுடைய பேச்சிலோ சில பேர் பேச மாட்டார் பிள்ளைகளும் இருப்பார்கள். அப்ப இவர்கள் சிறிய சிறிய பிரச்சனைகளை வெளிக்கொண்டுவார்கள். அதாவது சொல்ல போனால் இவர்களை நாங்கள் சாதாரண குழந்தைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது நிச்சயமாக வித்தியாசம் கண்டறியக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் மூளையில் அதாவது நரம்பு மண்டலத்தில் ஏற்படுகின்ற சிறிய குறைபாடுகள் என்றுதான் குறிப்பிடப்படுகின்றது. ஆனா இதுக்கான சரியான காரணங்கள் இதுவரைக்கும் சொல்லப்படவில்லை. ஓகே, இது இப்போது நாம் பார்க்க போனால் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் புதிய புதிய நோய்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. இப்ப அண்மையில் கூட நாம் கழிப்பிடும் இந்த பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் போன்ற பிரியோன்ஸ்கள் என்று ஒரு புதிய வகை உயிரி அல்லது கிருமி அல்லது நோய்க்காரணி கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக. நோய்களும் கூட ஏராளமாக ஒரு காலத்தில் மலேரியாவை பார்த்து பயந்தார்கள். இப்போது அதற்கு பிறகு குறிப்பிட்ட போக 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 பயந்து எய்ட்ஸை பார்த்து பயந்தார்கள். இப்போது எய்ட்ஸ் பரவாயில்லை என்று சொல்கிறார்கள். டெங்கு அந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது பற்றிய பெரிய விழிப்புணர்வுகள் நாடளாவிய ரீதியில் நம்முடைய நாட்டிலும் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கணிசமான அளவில் அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் எங்களுடைய அரசாங்கத்தினர். இப்போது நாம் கேட்பது, இந்த ஆட்டிசம் என்ற இது நோய் என்று சொல்வதா அல்லது இது ஒரு வகையான தாக்கத்தை எப்போது இனம் கண்டு கொண்டார்கள்? இது இந்த பிள்ளைகளில் இப்படி ஒரு வகையான தாக்கம் இருக்கிறது ஏற்படுகிறது என்பது. அதாவது சொல்ல போனால் பிரதீப், இது முந்தின காலத்திலிருந்தே இப்படியான பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள், இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் ஒப்பீட்டளவில் முந்தின காலத்திலும் பார்க்க தற்பொழுது இந்த பிள்ளைகளின் விகிதாசாரம் கூடிக்கொண்டே செல்லுகின்றது. இது ஆரம்ப காலத்திலிருந்து இது ஒரு நோயாக அல்லது ஒரு பாதிப்பாக இனம் காணப்பட்டிருக்கிறது. இது இப்படியான ஒரு நோய், இப்படியான ஒரு குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் மிகவும் அரிது இப்படியான குழந்தைகள் பிறக்கிற குழந்தைகளோ இப்படிப்பட்ட குழந்தைகளுடைய பெர்சன்டேஜ் மிகவும் குறைவு. ஆனா தற்பொழுது நீங்க பார்க்க போனால், உதாரணமா நான் சொல்ல போனால், ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் ஒரு முறை உலகளாவிய ரீதியில் ஒரு ஆட்டிசம் குழந்தை டயக்னோஸ் பண்ணப்பட்டுக் கொண்டிருக்கு, அடையாளம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு 20 நிமிடத்துக்கும் ஒருக்கா. அப்ப யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு 72 பிள்ளைகள் அடையாளம் காணப்படுகிறார்கள். அப்ப அது எங்க நாட்டிலும் இல்லை என்று இல்லை, எங்க நாட்டிலும் எத்தனையோ குழந்தைகள் இப்படி ஆட்டிசம் குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த நீங்க பிரதீப் சொன்ன மாதிரி இந்த ஆட்டிசம் குழந்தையை வச்சிருக்கிற பெற்றோர்களோ இந்த குடும்பத்தார்களுக்கு இதை பற்றி நன்றாகவே விளங்கும். இப்ப நான் சொல்ல போற விஷயங்கள், இனி நான் கதைக்க போற விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கும் போது சாதாரண மக்களுக்கு சில வேளைகளில் ஒரு குழப்பம், நீங்க முதல் குறிப்பிட்டது போல ஒரு குழப்ப நிலை உருவாகலாம். இது என்ன டாக்டர் இதுல இருந்து கதைச்சு கொண்டிருக்கிறார் இருந்த போதும் கூட. இப்ப டாக்டர், சாதாரணமாக நாம் இவற்றை ஆரம்பிக்க முதல் ஒரு குறிப்பிட்ட 20 வருடங்களுக்கும் 30 வருடங்களுக்கு முதல் பட்ட காலங்களில் பார்த்தீர்கள் சொன்னால், இது போன்ற சிறிய சிறிய செயற்பாடுகள் இந்த குழந்தைகள் வெளிப்படுத்துகின்ற போது அந்த குழந்தையிலே பெற்றோர்கள் அதிக அக்கறை காட்டி அவர்களை தங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்குள்ளேயே சரிப்படுத்தக்கூடிய ஒரு பக்குவம் இருந்தது என்று குறிப்பிடலாம். இப்போது இந்த வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டு, இந்த இயந்திரமயமான வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டதுனாலோ என்னவோ தெரியவில்லை, அந்த குழந்தைகளை எவ்வாறு கண்காணிப்பது என்பது சம்பந்தமாக சரியான ஒரு விழிப்புணர்வு பெற்றோர்களிடம், பூரண விழிப்புணர்வு. உதாரணமாக ஒரு குழந்தை கொஞ்சம் யாரோடும் பேசாமல் இருக்கிறது என்று சொன்னால் 20-30 வருடங்களுக்கு முதல் அந்த குழந்தை அந்த வீட்டில் இருக்கிற ஜாயிண்ட் ஃபேமிலி, அந்த வீட்டில் இருக்கிற குழு குடும்பங்களை சேர்ந்து அந்த பிள்ளையை ஒரு மாதிரி சிரிக்க பண்ணி அப்படி பண்ணி அது ஒரு சக்தி மிக்க பிள்ளையாக எதிர்காலத்தின் ஒரு வளமாக எடுத்துள்ளார்கள். ஆனால் இப்போது அது ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து வாழ்கின்ற குடும்பமாக இருப்பதனால் மிக சாத்தியம் குறைவான ஒன்றாகவே இருக்கிறது. இப்போது நாம் வருவோம் இந்த ஆட்டிசம் குழந்தைகள் சம்பந்தமாக பேசுவதற்கு முதல் இவர்களை அடையாளம் கண்டுகொள்வது, இவர்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது, குடும்பத்தில் இவர்களுடைய செயற்பாடுகள் எப்படி, இவருடைய பெற்றோர்கள் இவர்களை உடனடியாக இனம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். முதலாவதாக இந்த பிள்ளைகளை நாங்கள் கண்டுகொள்வதாக இருந்தால், உதாரணமாக நான் அன்று குறிப்பிட்டது போல 1 வயசு 1.5 வயசு வரும்போது, 1.5 வயசு ஆகும்போது இந்த பிள்ளைகளை நாங்கள் சரியான விதத்தில் அவதானித்தமாக இருந்தால்
1.5 வயசு வரும்போது இந்த பிள்ளையை நாங்கள் ஓட்டிசம் என்ற குழந்தை என்றதை கண்டுபிடிச்சு விட முடியும். இது கண்டுபிடிப்பதற்கு முக்கியமாக பெற்றோரும் அந்த குடும்பத்து அங்கத்தவர்களும் தான் இதை வடிவாக அவதானித்து கண்டுபிடிக்க முடியும். இதனால முதலாவதாக அந்த குடும்ப அங்கத்தவர்களும் பெற்றோரும் இதை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால்தான் அவர்கள் அதை கண்டுபிடிக்க முடியும். வைத்தியர்களை விட இவர்கள் தான் முக்கிய பங்கு அங்கு வகிக்கிறார்கள். அப்ப நீங்க கேட்ட போல இந்த பிள்ளைகளை எப்படி அவர்கள் இனம் காணுவது, இதை எப்படி அவர்கள் கண்டுபிடிக்கிறோம் முதலாவது. அப்ப அதுக்கு முதலாவதாக இப்ப நீங்க உதாரணமா ஒரு சாதாரண குழந்தைய நீங்க 1 வயசு வரைக்கும் 6 மாசம் 1 வயசு வரைக்கும் நீங்க அந்த பிள்ளைன்ற பேரை சொல்லி நீங்க கூப்பிட்டீர்கள்டா நிச்சயமாக அந்த பிள்ளை திரும்பி பார்க்கும். உங்களுக்கே அது தெரியும். சாதாரணமா ஒரு பிள்ளை பேரை சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்க்கும். நீங்க இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டீங்களா நீங்க பேரை சொல்லி கூப்பிட்டாலும் அதுக்கு நோ ரெஸ்பான்ஸ். அதை திரும்பி பார்க்கவும் மாட்டார் அந்த பிள்ளை. அதை பற்றி அலட்டி கொள்ளவும் மாட்டார். அவங்க தண்டை பாடலையே தங்கிய பார்த்து கொண்டே இருப்பார்கள். அடுத்தது இரண்டாவது இவர்களுக்கு சரியான ஐ கண்டெக்ட் இருக்காது. நான் அன்று குறிப்பிட்டது போல பிரதீப் இப்ப நீங்க என்ன வடிவா பார்த்து கொண்டிருக்கேன், நான் உங்களை பார்த்து கதைச்சு கொண்டிருக்கிறேன் என்ன பிரதீப். அப்ப ஆனா இவர்கள் சாதாரண அவர்களுடைய வயசு குழந்தைகள் அதில் வந்தால் கூட அந்த பிள்ளைகளை மைண்ட் பண்ற அளவுக்கு இல்லை. இவர்கள் வந்ததோ விரலையோ அதை பற்றி கவலையில தாங்கள் தங்கண்ட பாட்டிலேயே ஒரு மூளைக்குள்ள போய் இருப்பார்கள். அதாவது சரியான ஒரு ஐ கண்டெக்ட், அதாவது சரியாக அவர்களை பார்த்து கதைக்கிற திறமை இவர்களுக்கு இல்லை. அது மாத்திரம் இல்ல, உதாரணமா நீங்க சொல்லுங்க சின்ன பிள்ளை ஒன்று எடுத்துக்கொண்டோம்னா ஒரு வசனமையோ ஒரு சொல்றதுக்கு ஒரு சில சவுண்ட், அதாவது சில வசனங்கள், அதாவது சில சவுண்ட வாயிலிருந்து உருவாக்குவாங்க. அது என்ன காரணம்? அது சின்ன பிள்ளைகள் அது அடுத்த ஒரு சொல்ல கதைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார்கள். அதுதான் இந்த பேசிக். என்ன சின்ன பிள்ளை தொடங்குற முறை. ஆனா இந்த பிள்ளைகளை பொறுத்தவரை அதுக்கு கூட இவர்கள் முயற்சி செய்ய மாட்டார்கள், கதைக்கிறதுக்கு முயற்சி செய்ய மாட்டார்கள். சில பிள்ளைகளை எடுத்துக்கொண்டோம்னா இப்ப நான் சொல்லிக் கொண்டு வர விஷயங்கள் பிரதீப் எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி நான் சொல்ற ஃபீச்சர்ஸ் இருக்குமென்றது இல்ல. சில பிள்ளைகள் வடிவாக சாதாரண பிள்ளையை போன்றே கதைப்பார்கள். கதைச்சு கொண்டு போய்கொண்டிருக்க ஒரு 1.5 வயசு வரும்போது சடன்னு உடனடியாக அந்த கதைச்ச கதையெல்லாம் இல்லாமலே போயிடும். திடீரென்று அவர்கள் ஊமையாகி விடுவார்கள், கதைக்க மாட்டார்கள். அப்ப அப்படி கதைக்க மாட்டார். பிறகு என்ன நடக்கும்? கொஞ்ச நாளைக்கு அந்த கதையே இருக்காது அவர்களுக்கு. அப்ப இவர்கள் ஊமை கொண்ட ஓரளவுக்கு பெற்றோர் நினைக்கிற அளவுக்கு அவர்கள் இருப்பார்கள். அப்ப அதுக்கு பிறகுதான் பெற்றோர்கள் யோசிப்பார், என்ன இந்த பிள்ளை கதைக்குது இல்லையாண்டு. அப்ப இதுக்குத்தான் நாங்க சொல்றோம், இதுக்குத்தான் இந்த சிகிச்சை கொடுக்க சொல்லி. இந்த பிள்ளைகளை அந்த பிள்ளை திரும்ப நிச்சயமாக கதைக்கும். சரியான வழியில அந்த பிள்ளைய பராமரிச்சு சரியான வழியில அவர்களுக்கு சிகிச்சைகளை அளிப்பதன் மூலமாக நிச்சயமா சிகிச்சை என்று சொல்லும் போது இதுல பெருசாக பயப்படுற அளவுக்கு ஒன்றுமில்லை. இது வைத்தியர்களின் கையில் விட அந்த பெற்றோரே இதுக்குரிய சரியான தகுந்த சிகிச்சைகளை அளிக்க முடியும். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது எப்படி என்றது. அதை இப்ப உதாரணமாக எங்களுடைய சென்டரில் நாங்க இதுக்குரிய விஷயங்களை கூடுதலாக நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். பெற்றோருக்கு அதை இந்த பிள்ளையை எப்படி பராமரிக்கிறது, அந்த பிள்ளைக்கு நீங்க எப்படி ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸை சொல்லி கொடுப்பது என்ற நாங்க கூடுதலாக இந்த சென்டர் மூலமாக சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்ப அடுத்ததாக பார்க்கணும்னா இப்ப சில உதாரணமா ஒரு பிள்ளை எடுத்துக்கொண்டோம்னா நான் சொன்னேன் தனிமைப்படுத்தப்படுவாங்க. தனியா போயிருந்து நான் அன்று சொன்ன போல ஒரு ஃபேன் ஒன்று சுத்தி கொண்டிருக்கேன்னு வைங்களேன், அந்த ஃபேனையே பார்த்து கொண்டே இருப்பார்கள், நாள் முழுக்க பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அந்த ஃபேனை பார்த்து கொண்டிருக்க ஒரு சந்தோஷம். அடுத்தது ஒரு இப்ப தங்களை தாங்களே இந்த பிள்ளையை நீங்க வடிவம் அவதானிச்சீர்கள்னா தங்களை தாங்களே ஸ்டிமுலேட் பண்ணிக் கொள்வார்கள். ஸ்டிமுலேஷன் என்று சொல்லும் போது அவர்களை தாங்களே தூண்டிக் கொள்வார். சில பிள்ளைகள் கைகள் இப்படி ஆட்டி கொண்டிருக்க அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். சில பிள்ளைகள் பாத்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை எடுத்தா புத்தகத்தை இப்ப எங்களை சென்ட்ரல் இருக்கிற ஒரு பிள்ளைகள் சில பேர் புத்தகத்தை அப்படியே டக்குன்னு பிரட்டி கொண்டே இருப்பார்கள். சில பிள்ளைகள் இந்த பேப்பர் துண்டை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த பேப்பர் துண்டை கிழிச்சு சின்ன துண்டை பிரதீப் நாங்கள் அப்படி அவ்வளவு சின்ன கிழிக்க மாட்டோம். அவ்வளவு சின்ன கிழிச்சு அதை கைக பொத்தி வச்சு கொண்டு இருப்பார்கள். சில பேர் அந்த தூக்கி மேல வீசி போட்டு சிரிப்பார்கள். அப்ப சில பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்ப உதாரணமா எங்களிடம் இருக்கிற சில பிள்ளைகள் இதுல கிடக்கிற சாமான எல்லாத்தையும் எடுத்து பொறுக்கி கைக்கு சேர்த்து கூட அதை பொத்தி வச்சு கொண்டே இருப்பார்கள். தச்சலா அதுல ஒரு சாமான் கூட கீழே விழுந்துட்டேன்னு வைங்களேன், அவர்களால தாங்கவே முடியாது, அழத் தொடங்கி விடுவார்கள்.
தாங்கவே முடியாது. அதுக்காண்டி அவர்கள் சில வேளைகள் தங்களை தாங்களே தாக்குற பிள்ளைகள் கூட இருக்கிறார்கள் அந்த அந்த டென்ஷன்ல. மற்றது கூடுதலாக இந்த பிள்ளைகளை பாத்தீங்கன்னா ஒரு பொருள் இருந்துச்சுன்னா இந்த ஒரு பொருள் இப்ப இதுல இருக்கிற பொருள் வந்து இதுலயே இருக்கணும். கொஞ்சம் அந்த பேனை வந்து இங்காலி பக்கம் வந்துட்டா கூட ஓடி போய் டக்குன்னு தூக்கி அந்த பொருளை அந்த பேனை அதிலே வச்சிடுவாரு. அத கொஞ்சம் கூட அந்த பொருள் மாறுறதை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். கூடுதலாக அந்த அந்த பொருள் இருக்கிற பொருள் அப்படியே இருக்கணும். அது பெரிய ஒரு பிரச்சனை. பேரண்ட்ஸுக்கு கூட பெரிய பிரச்சனை. பிள்ளை வீட்டுல இருக்கிற அம்மா தாய்மாருக்கு கூட பிரச்சனை. ஒரு கதரை கூட மாத்தி வைக்க முடியாது. நீங்க சொன்ன மாட்டீங்க சில குடும்பங்கள்ல வந்து இப்ப இவர்களுக்கு தனியாக அறைகளை கட்டி ரூம்களை கட்டி தனியாக வெளியில தெரியாத மாதிரி வச்சிருக்கிற குடும்பங்களே எத்தனையோ இருக்கு. எத்தனையோ குடும்பங்கள் அப்படி இருக்கிறார்கள். தொலைபேசி அழைப்பு கொண்டு வந்திருக்கிறது. டாக்டர் யாருன்னு பார்த்து வருவோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய தொலைக்காட்சி சத்தத்தை குறைக்க வேண்டும். வணக்கம். யாரு? வணக்கம். இந்த கல்முனையில கேட்கிறேன். சர்வ கேட்கிறேன். சொல்லுங்க. நம்மளோட மகனோட ஆள் வந்து இப்ப நேரத்தோட புறக்குள்ள கொஞ்சம் ஆயுதம் போட்டு எடுத்த ஆளு புறக்குள்ள இந்த ஆயுதம் போட்டேன். ஆயுதம் போட்டு அவர் அந்த இப்ப வந்து இந்த டெலிபோன் பெல் அடிச்சா அவருக்கு அதை கேட்கவில்லை. சில பிரச்சனை எழுதி கொஞ்சம் படிப்புலையும் கொஞ்சம் வந்த மாதிரி. அவருக்கு எத்தனை வயது? அவருக்கு இப்ப 11 வயசு. 12 வயசு. 11 வயசு. காதுக்கு கண்ணெல்லாம் படியா கேட்க முடியும். காது கேட்கின்ற பிரச்சனைகள் அப்படி ஒன்றும் இல்லையா என்று கேட்கிறார் டாக்டர். கேட்கிற பிரச்சனை கொஞ்சம் இருக்கு. அந்த டெலிபோன் பில் அடிச்சா கேட்குது. இப்ப அவருக்கு வந்து கண்ணெல்லாம் பார்வையெல்லாம் ஒழுங்கா இருக்கிறதா? கண்ணெல்லாம் பிரச்சனை இல்லை. காதும் படிவா கேட்கறதுல டெலிபோன் மட்டும் அடிச்சா கேட்குது இல்லையா? இல்லாட்டி நீங்க இப்ப கதைக்கிறது எல்லாம் கேட்கவில்லை. உதாரணமா ஒன்றுமே கேட்கிற குறைவா இருக்குது. உதாரணமா அவர்களுக்கு காது கேட்கிறது குறைவா இருக்கிறதா? அவருக்கு காது கேட்பது குறைவாக இருக்கிறதா? காதை கொஞ்சம் கேட்கக்கூட நீங்கள் காதை பரிசோதித்து பார்த்தீர்களா? காதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதாண்டு ஒரு காதை பரிசோதித்து பார்த்தீர்களா? எல்லாம் கொண்டு போய் காட்டினது பார்த்தது. அவர் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ரைட். இவர் எப்படி உங்களுடைய பார்த்து கதைக்கிறது திறமை எல்லாம் இருக்குதோ? இப்ப உதாரணமா உங்களை பார்த்து கதைப்பார். இப்ப உதாரணமா தண்ணி வேணுமெண்டா சாப்பாடு வேணுமெண்டா வாயால சொல்லி கேட்டு கூட்டி கொண்டு கேட்பாரு. அதுல நல்ல ஆக்டிவிட்டி அவர்ல அதெல்லாம் நல்லா செய்யறாரு. அதெல்லாம் செய்வாரு. அப்ப சாப்பாடு வேண்டாம் சாப்பாடு தேவைன்னு சொல்லி உங்களை கேட்டு சாப்பாடு வேண்டி சாப்பிடுவேன். சில சத்தங்கள் கேட்கல அவருக்கு. விலங்குல சில சத்தங்களுக்கு பயம் இருக்கிற மாதிரி சத்தங்கள் கேட்குது இல்ல. தெலுங்கு பிள்ளடிச்சா எந்த செய்தியும் காட்டாம அவர் பாடம் மாதிரி தொலைபேசி மணி அடித்தால் மாத்திரம் அவர் அதை கேட்டுக்கொள்வதே இல்லை. அதாவது அதை பொருட்படுத்துவதே பொருட்படுதல். அப்ப இதுல வந்து நீங்க தொலைபேசியைத்தான் நீங்க இவர் கூடுதலாக சொல்லி இருக்கிறார். தொலைபேசி மணி அடிச்சு அதை கேட்பதே இல்லை. சில வேளைகளே இப்ப இந்த பிள்ளையை பொறுத்தவரை இவர் சொல்றது பார்க்க போனால் இப்ப உதாரணமா ஒட்டிசம் பிள்ளையை எடுத்துக்கொண்டோம்னா ஒரு தண்ணி வேணுமோ அல்லாட்டி சாப்பாடு வேணுமாக இருந்தா கூட கையால கூட்டி கொண்டு போய் தான் காட்டுவார். இது வேணும் சொல்லி வயால சொல்லி கேட்க மாட்டார்கள். அப்ப இந்த பிள்ளைய நாங்கள் இவர் சொல்றதின் படி பார்க்கணும்னா ஓட்டிசம் கேட்டகரிக்கு நாங்க கொண்டு வந்து விட முடியாது. இதுல வந்து சில வேளைகளே இவர் டெலிபோன் சத்தத்துக்கு வந்து ஏதாவது பயம் இருக்குதோ அல்லாடி ஏதாவது இவருக்கு இந்த 11 வயசு காலத்துல டெலிபோன் சத்தத்தால ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கிற கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். அதால அந்த டெலிபோனை இவர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறாரோ தெரியவில்லை. அப்ப இதற்கு வந்து உண்மையிலேயே இப்ப மனவியல் பிரச்சனை சில விஷயங்கள் வந்து இப்ப உடனடியாக நான் இதுக்கு தீர்வு கொடுக்க முடியாது. உண்மையிலேயே அந்த பிள்ளையை நான் பார்த்து அவர் பெற்றோருடன் மேலதிகமாக கதைப்பதன் மூலமாக உதாரணமா பிரதீப் ஒரு சில வருத்தங்களை எடுத்துக்கொண்டோம்னா சொல்ல முடியலே அது சைன் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும். இந்த வருத்தத்துக்கு இப்படித்தான் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிற வருத்தம் இதானதை நாங்க டயக்னோஸ் பண்ணி விட்டு விட முடியும். ஆனா இந்த வருத்தம் ஓட்டிசம் குழந்தைகளை பொறுத்தவரை நாங்க திடீரென்று எடுத்த உடனே ஒரு 2 நிமிஷத்துலயோ 5 நிமிஷத்துலயோ இது ஓட்டிசம் பண்றதை நாங்க முடிவு செய்து விட முடியாது. சரி, அப்படியான விஷயம். நிச்சயமாக எங்களுடைய ரசிகர்களுக்கும் கூட ஒன்றை குறிவைக்க விரும்புகிறோம். நீங்கள் அழைக்கின்ற போது நாம் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்தது இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக, சமுதாய விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று. உங்களுடைய குழந்தைகள் இப்படி ஒரு குணாதிசயத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் இந்த பாதிப்பு உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்று நீங்கள் தவறாக எண்ணிவிடக் கூடாது. இப்படி ஒரு விஷயம் இருந்தால் அதை நீங்கள் நீண்ட காலமாக அவதானித்திருந்தால் இதற்கு உட்பட்ட ஒரு குழந்தையாக இருக்குமோ
என்று நீங்கள் சந்தேகித்தால் வைத்தியரிடம் கலந்து ஆலோசித்த பின்னர் அவரிடம் ஒரு வைத்தியரிடம் சென்ற பின்னரே அதை யோசித்து தெரிய வேண்டும். இப்படி ஒரு அறிகுறி உங்களுடைய குழந்தைகளில் காணப்படுமானால் நீங்கள் அவதானமாக இருங்கள் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஆட்டிசம் பாதிப்பு என்று சொல்லலாமா டாக்டர்? ஆட்டிசம் பாதிப்பு இது கவனிக்காமல் விட்டுவிட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு காலத்துக்கு ஏதாவது குழந்தைகளில் அல்லது அவர்கள் வளர்ந்து வருகின்ற போது இருக்கும் அவர்களுக்கு நீடிக்கும்? இது நீங்க சரியான முறையில இதுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு தெரப்பி, அதாவது சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளாத விடத்து இந்த பிள்ளை வளர்ந்து பெரிய ஒரு ஆளாக வந்ததுக்கு பிறகு அப்படியே இருப்பார்கள். அப்ப இது முக்கியமாக சொல்ல போனா எங்கண்ட சமுதாயத்துல இந்த பிள்ளைகளை ஒரு பைத்தியக்காரர்கள் என்ற ஒரு கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்து விட்டார்கள். அப்ப இவர்களை என்ன செய்கிறார்கள், வீட்டுக்குள்ளே இவர்கள் ஒன்றுமே ஏறாத பிள்ளைகள் என்று சொல்லி வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கொண்டு, சில குடும்பங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு சர்வெண்டை வச்சு அந்த பிள்ளைய வீட்டுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள பூட்டி வச்சு பாக்குற ஆக்கள் கூட எங்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அப்ப இந்த பிள்ளை வளர்ந்து வரைக்க இந்த பிள்ளை அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே இருந்து சுற்றாடலும் தெரியாது, வெளி உலகமும் தெரியாம அப்படியே ஒரு பைத்தியார பிள்ளை மாதிரியே இருந்து கடைசியில அந்த பிள்ளை வயசு சாகும் வரைக்கும் அப்படியே வீட்டோடைய அந்த பிள்ளைய வாழ்க்கை முடிந்துவிடும். உதாரணமா அந்த பிள்ளைய 3 நேரம் சாப்பாடு கொடுப்பினோம், சாப்பிடும், தண்ணி குடிக்கும், அப்படியே அந்த வீட்டுக்குள்ளேயே தான் அந்த பிள்ளை. அது அந்த பிள்ளைக்கு வேற ஒன்றுமே தெரியாது. ஆனா இந்த பிள்ளை எனக்கு இருக்கிற பிரச்சனை இந்த பிள்ளைகளை சரியான முறையில நாங்கள் அவதானித்து ஹேண்டில் பண்ணுவமாக இருந்தால் நிச்சயமாக இந்த பிள்ளைய ஒரு சாதாரண பிள்ளை போன்று மாற்றிவிட முடியும். ஆனால் மிக முக்கியமான விஷயம் சீக்கிரமாகவே, அதாவது முக்கியமா சொல்ல போனா 1.5 வயசு 2 வயசு வரைக்கும் அந்த பிள்ளையில இருக்கிற பிரச்சனையை அவதானித்து அதை சரியாக டயக்னோஸ் பண்ணிவிட முடியும். டயக்னோஸ் பண்ணதன் பிறகு இதுக்குரிய தகுந்த சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும். மேற்கொள்வதன் மூலம் இந்த பிள்ளைய சரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர முடியும். இந்த மனநோயியல் சார்ந்த பல விடயங்கள் இருக்கிறது, இதில் இதையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். இந்த காட்சியிலே பார்த்த பிள்ளையை பற்றி டாக்டர் நீங்க என்ன சொல்லுவோம்? இந்த பிள்ளைய நீங்க சித்தரிக்கப்பட்டிருக்க ஒரு திரைப்படத்துக்கான காட்சி, பூங்குழலி வாசல் திரைப்படத்தில் இடம்பெற்ற காட்சி. இந்த காட்சியை பொறுத்தவரையில் இந்த பிள்ளையினுடைய ஐ கான்டாக்ட் பார்வை சரியாக இருக்குது. ஐ கான்டாக்ட் சரியா இருக்குது. இந்த பிள்ளை பார்க்கக்கூடிய திறமை இந்த பிள்ளைக்கு இருக்குது. ஆனால் பாருங்க, அந்த பிள்ளை அந்த ஒரு இதுவரைக்கும் அந்த ஒரு ஆளை கையால காட்டி சொல்லுவார். இதே இந்த திரைப்படத்தில் இந்த பிள்ளைக்கு வாய் பேசாது, காது கேட்காது. ஆனா இப்ப நான் ஆட்டிசம் பிள்ளைகள் எடுத்துக்கொண்டா நன்றாக காது கேட்கும், நன்றாக வாய் பேசக்கூடிய திறமை இருக்கும், நன்றாக கண் தெரியும். ஆனால் நீங்க சொன்ன மாதிரி இதே மாதிரி பிள்ளை மாதிரி அவர்கள் ஆக்ட் பண்ணுவார்கள். இதே மாதிரி இந்த பிள்ளை மாதிரியே அவர்கள் இந்த பிஹேவியர்ஸ் இருக்கும். அதாவது அந்த பிள்ளை அதுல பாருங்க கையை காட்டி ஒரு ஆளை சொல்லுது. அதே வேலையை இந்த பிள்ளைக்கு கதைக்க முடியாத காரணமாக அப்படி கையை காட்டும். ஆனா ஆட்டிசம் பிள்ளையை எடுத்துக்கொண்டோம், ஆட்டிசம் குழந்தை ஒன்றை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களுக்கு கதைக்க முடியும், அவர்களுக்கு எல்லாமே சொல்லக்கூடியதா இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை வேணுமெண்டா ஒரு வீட்டை போறோம், ஒரு வீட்டை போயிட்டோம், குடும்பமே அந்த வீட்டுல போயிட்டோம், போய் இருந்து கதைச்சு கொண்டிருக்கே தச்சுனா அந்த பிள்ளைக்கு அந்த வீட்டுக்காரர் பிடிக்கலையோ அந்த வீட்டுல இருந்து வெளியில போகணும் வைங்களேன். சாதாரண பிள்ளை என்ன சொல்லுவோம், அம்மா நாங்க போவோம் காணும் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு போகத்தான் வெளிக்கிடுமே. இந்த பிள்ளையை பொறுத்தவரை கதவை காட்டி காட்டி இப்படி அதுல அந்த படத்தில் அந்த பிள்ளை காண்பிப்பது போல கையால காட்டி இந்த பிள்ளை அது சொல்றது அந்த பெற்றோருக்கு விளங்கும், அந்த பிள்ளை வெளியில போக விரும்புதாண்ட. இதைத்தான் இந்த பிள்ளையும் செய்யும். அது தொலைபேசியில வணக்கம். ஹலோ வணக்கம். நாங்க கல்முனையில இருந்து பேசுறோம். சொல்லுங்களேன். டாக்டர்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொன்னா, எனக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க, 9 வயசு மகளுக்கு. அவ பிறக்கும் போதே வைத்தியர்கள் சொல்றாங்க பின் மூளை செத்து போயின நிலைமையில தான் பிறந்தாங்கன்னு சொல்லி. அந்த பிள்ளைக்கு இப்ப 9 வயசாவது, அடிக்கடி ஃபிக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 1 இயரா அவட ஃபிக்ஸ் கண்ட்ரோல்ல இருக்குது. இவட காது கேட்கிற தன்மை நல்ல அழகா இருக்குது. கண் பார்வை கொஞ்சம் பெரும்பா ஒரு 10% தான் இருக்குது அவருக்கு கண் பார்வை. இவட மற்ற ஏனைய நடவடிக்கைகள்ல உடுப்பு போடுறது, சாப்பாடு கொடுக்கறது, பாத்ரூம் கொண்டு போறது, இதெல்லாம் நாங்க தான் செய்ய வேணும். இப்ப ஒன்றுக்கு போறதுக்கு அவ சொல்லுவா, மற்றதுக்கு அவ சொல்ற உணர்வு இல்ல அவக்கு. மெயின்டைன் பண்றது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. இதுக்கு உங்களோட ஆலோசனைகள் எதுவும் சொல்லுங்க. இந்த பிள்ளை எப்படி நடக்கக்கூடிய திறமையில இருக்கிறாவோ நடக்கிறா. நாங்க பிசியோதெரபிட்ட கொண்டு போயிட்டு அவ நடக்க வச்சுட்டோம். நடக்கிறா, கண்ட்ரோல் இல்ல. கொஞ்சம் நடந்துட்டு போகும்போது பேப்பர் தட்டுப்பட்டாலும் விழுகிற மாதிரி இருக்கு பிள்ளை. பேலன்ஸ் இல்லாத நிலைமை, பேலன்ஸ் இல்லாத ஒரு நிலைமை. அந்த கழுத்து கூட பேலன்ஸ் இல்லாத ஒரு நிலைமை.
பிள்ளைக்கு சுயமாக சாப்பிட என்ற ரொட்டி போல சாப்பாடுகள் சாப்பிடுவா, சோறுகள் எடுத்து சாப்பிடுறது கஷ்டமாவுக்கு, தண்ணி எல்லாம் எடுத்து குடிப்பா தானாக. மற்றபடி கதைக்கிறா, தெளிவில்லை. இதுல நீங்க சொன்ன விடயத்தை வைத்து ஒத்து நோக்கும் போது இங்க மூளையில இவன் நீங்க சொன்ன மாதிரி இந்த பின்பக்கத்து மூளையில நீங்க சொன்னீர்கள் சிறிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி, அதன் காரணமாகத்தான் இந்த பிள்ளைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பேலன்ஸ் இல்லாத நிலைமை, அதை நடக்க சரியான பேலன்ஸ். நீங்க செய்த மாதிரி பிசியோதெரப்பி இதுக்கு ஒரு சரியான வழி, அவன் பேலன்ஸ் சரிக்க பண்ணவும் அவ நல்ல ஒரு நிலைமை கொண்டு வர்றது பிசியோதெரப்பி சரியான ஒரு வெயிட் ரொம்ப ஓவரா இருக்கு சார், வெயிட்டும் அது 45 கிலோக்கு தெரிகிறா. அது காரணம் என்ன, நீங்கள் அவ கூடுதலா ஆக்டிவிட்டிஸ் இல்ல. இப்ப உதாரணமா மற்ற பிள்ளைகள் எடுத்தோம்னா வெளியில ஓடிவினா விளையாடிவினா அப்ப அவன் வெயிட் குறைய சான்சஸ் இருக்குது. அப்ப இங்க அவருக்கு அந்த அந்த வீட்டுக்குள்ளேயே அவ இருக்கிறதன் காரணமாக உதாரணமா சாப்பிட அவன் உடம்புண்ட பருமன் கூடிக்கொண்டேதான் செல்ல சாத்தியக்கூறு இருக்குது. இப்ப நீங்கள் இப்ப நீங்க சொன்னதின்படி பார்க்க போயிருக்க இது ஒரு ஓட்டிசம் குழந்தை என்று இல்ல, இது இப்ப நான் கதைக்கிற டாபிக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. நீங்க அதை பற்றி ஒரு காலம் பயப்பட தேவையில்லை. இதுக்கு சரியான வேலை ஒரு நியூரோலஜிஸ்ட் ஒரு ஆளை சந்திச்சா, நான் நினைக்கிறேன் நீங்க காட்டி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு நியூரோலஜிஸ்ட காட்டி இந்த மூளையை பரிசோதித்து இதுக்கு என்ன செய்ய வேணுமோ அடுத்தது பிசியோதெரப்பி தான் சரியான வழி, அதை நீங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கோ. ஒரு நியூரோலஜிஸ்ட காட்டி அவருக்கு என்னென்ன செய்ய வேணும்ன்றதை அந்த டாக்டர் மூலமாக அறிந்து கொள்வது நல்லமென்றது எனது ஆலோசனை. நீங்கள் இணைந்து கொள்ளலாம் 0112250535 என்பது எங்களுடைய கலைக தொலைபேசி இலக்கம். உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் டாக்டரோட உரையாட விரும்பினால் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். டாக்டர், இதில் இந்த வகை நான் நினைக்கிறேன் இன்னும் எங்களுடைய ரசிகர்கள் இதில் தெளிவான ஒரு விளக்கத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. நாம் தொடர்ந்து வருகின்ற காலங்களில் அதை சரியாக கொடுத்து விடக்கூடியதாக இருக்கும். சில குழந்தைகள் தூக்குகின்ற போது அந்த தரையில் இருந்து இவ்வளவு உயரத்துக்கு பயப்படுவார்கள், கீழே குனிஞ்சு பார்த்து ஆள தொடங்கிடுவாங்க. சில பிள்ளைகள் காதலையில் ஏற மாட்டார்கள், ஏற சொன்னால் அது ஒரு பெரிய பயம். இதை என்ன வகைக்குள் வகைப்படுத்தும்? நிச்சயமா இது சாதாரணமா ஒரு சும்மா நார்மலான ஒரு சாதாரண பிள்ளை எடுத்துக்கொண்டா இந்த கதிரையில இருக்க வேண்டாம் எவ்வளவு சந்தோஷப்படும். உடனே அங்கால பாஞ்சிட முடியும், எங்க சொன்னீங்க ஏறி அங்காலே பாஞ்சிடுவேன், அப்ப ஏறி இருக்கிறதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படும். ஆனால் இந்த பிள்ளைகள் எடுத்துக்கொண்டீங்களா ஈவன் சும்மா தூக்கவே பயப்படுவார்கள். நீங்க பாருங்க, ஒரு வயசு 1.5 வயசு குழந்தைய நீங்க தூக்கி தோல்ல வச்சுக்கொண்டு போனீர்கள்டா எவ்வளவு சந்தோஷம். என்ன அவ ஒரு சந்தோஷத்துல துள்ளி ஆடி சிரிச்சு இருப்பாங்களே. ஆனா இந்த பிள்ளைகளை நீங்க தோளுக்கு தூக்கவே முடியாது. பிரதி தூக்க முதலே தலைய பிடிச்சு கழுத்தை இதண்டு நீங்க சொன்னா நம்ம ஆட்டிகள் எத்தனையோ காயங்கள் இருக்கு இந்த பிள்ளைகளோட. நான் அந்த பிள்ளைகளுக்கு சிகிச்சை முறைகளை செய்யும் போது இவர்கள் இந்த பயத்தை போக்குறதுக்கான சில பிள்ளைகள் எடுத்துக்கிட்டா இந்த படிக்கட்டுகள் ஏறி மேல் வீட்டுக்கு போறதுக்கு பயம், படிக்கட்டு ஏற மாட்டார்கள். நீங்க சொன்னா நம்முடைய ஏறி அப்படி காலை வச்சு போட்டு அழுவார்கள், ஒரு கால் வச்சு போட்டு அழுவார்கள். அப்ப அதுக்கு என்ன செய்யணும், அந்த பயத்தை முதலாவது அந்த பிள்ளைக்கு இது ஒரு பிரச்சனையே இல்லை, இந்த படிக்கட்டுல ஏறி போறதால உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே வராண்டதை நாங்கள் என்ன அந்த பிள்ளைக்கு பூட்ட வேணும். அதாவது என்ன திரும்ப திரும்ப அதை சொல்லி சொல்லி அதை செய்து காட்ட வேணும். அப்ப செய்து காட்ட அந்த பிள்ளை என்ன ஒரு கணக்கு போக ஒரு கொஞ்ச நாள் போக அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளைக்கு தெரிய வரும், இதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை, இதுல நான் ஏறி போகலாம், நிச்சயமாக செய்யலாம். இது எங்களுடைய சென்டர்ல இதே மாதிரி பிள்ளைகள் இருந்து இவர்கள் இப்பொழுது கீழே இருந்து சொல்லிவிட்டா தாங்களாகவே மேலே ஏறி மேல் வீட்டுல போய் வழியா பாட்டு படிச்சு கீழே இறங்கி தங்க 1, 2, 20, 25 வரைக்கும் சொல்லிக்கொண்டே இறங்கி வர பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதே போல இந்த நான் இப்ப சொல்ற சில பிள்ளைகள் இந்த கதைக்க மாட்டார்கள் சொன்னேன், கதை கூட நிச்சயமாக இந்த பிள்ளைகள கதையை வெளியில எடுக்கலாம். நிச்சயமாக பயப்படாம நான் 100% சொல்லுவேன், இந்த பிள்ளைகள கதையை வெளியில எடுக்கலாம். இதில் டாக்டர் நான் 2 வகையாக இதை நாம் பார்க்கின்ற போது இதை பற்றி கொஞ்சம் தேடிய போது அவதானிக்கக்கூடியதாக 2 வகையாக சொன்னார்கள். அதுக்கு முன் ஒரு தொலைபேசி அழைப்பு. வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம், நான் இந்த கல்வியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. எங்க சகோதரியோட குழந்தை அந்த பிள்ளை 5 வயசாகுது அந்த குழந்தைக்கு. அது தானா பேசுதில்லை அந்த குழந்தை, நம்ம சொல்றத திரும்ப சொல்லுது. ஆனா அந்த பிள்ளையாவே இருந்து அதை எடுத்துட்டாங்கம்மா இதை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி பேசுதில்லை. அதோட பிரச்சனை சரியான பிறந்த இடத்துல இருந்து அந்த பிள்ளை
இந்த முகம் பார்த்துனே இருக்குங்க. நம்ம கூப்பிட்டாலும் கூட சத்தமா கூப்பிட அந்த பிள்ளை காதுல எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர். ஆனா அந்த பிள்ளை காதை செக் பண்ணினா அந்த சத்தம் போட்டு நம்ம கூப்பிட்டோம்னா அந்த பிள்ளை வருது வந்து இந்த என்னென்று கேக்குது. ஆனா தானா பேசுது இல்ல. அதான் அம்மா நீங்க சொன்னது எனக்கு விளங்கி விட்டது. இப்பதான் சரியான ஒரு குழந்தை ஒன்று எங்களுக்கு வந்திருக்கிறார். உண்மையிலேயே நீங்க சொன்னது வந்து இது வந்து நான் சொன்ன ஒட்டிசம் குழந்தைகளுக்குரிய ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கிறது. உதாரணமா நான் அந்த விஷயத்தை சொல்லவில்லை. அம்மா நீங்க சொன்னீங்க நாங்கள் சொல்வதையே திருப்பி சொல்றாரு, கிளிப்பேச்சு என்று சொல்லுவோம். அதாவது சொல்வதை திருப்பி சொல்வது இந்த பிள்ளைகள் என்ற ஃபீச்சர்ஸ். அதை இந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்றால் what is your name என்று கேட்டா திரும்ப what is your name என்று தான் சொல்வார்கள். அது விட்டு பேரை அவர் சொல்ல மாட்டார். இப்ப பிரதீப் உங்களை நான் உங்களோட பேர் என்ன கேட்டா நீங்க பிரதீப் என்று பதில் தான் சொல்ல போறீங்க. ஆனா இவர்கள் அப்படி இல்லை, சொல்லுறத திரும்ப சொல்லுவார்கள். இவர்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. தெரியாது இல்லை, தெரியும். இவர்களுக்கு அதை கிரகிக்கிற தன்மை இவர்களிடம் இல்லை. இது முக்கியமான ஒரு விஷயம். அது இந்த பிள்ளைக்கு அந்த பிரச்சனை வடிவாகவே இருக்குது. அடுத்தது பாருங்க, இவங்க சொன்ன இந்த அம்மா சொன்னா அந்த பிள்ளை வந்து என்ன சொன்ன, அதாவது சொல்றதை திருப்ப சொல்லிக்கொண்டே இருக்குது. ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு காட்டுவது அது நான் முதலே சொல்லிவிட்டேன். அதாவது இந்த பிள்ளைகள் வந்து தங்களுக்கு தண்ணி வேணுமெண்டா தண்ணிய போய் கேட்க மாட்டார்கள், தண்ணியை கேட்க மாட்டார். ஆமா எனக்கு தண்ணி வேணும் என்ன கூட்டிக் கொண்டு போய் காட்டுவார்கள் இது வேணும். இவர் இப்போது அந்த குழந்தை இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்களோடு இருக்கிறது. 5 வயது என்று சொன்னார். இதில் எந்த அளவு டாக்டர் 5 வயசு என்று சொல்லும் போது உண்மையிலேயே 5 வயது உண்மையிலேயே 3-3.5 வயசுல இதுக்குரிய சரியான சிகிச்சையை ஆரம்பித்திருந்தால் இப்ப 5 வரும்போது சில நேரம் இந்த புள்ள ஒரு சாதாரண புள்ள போல வந்திருக்கணும். ஆனால் இப்பவும் இதுல ஒரு பிரச்சனை இல்லை. 5 வயதுன்றது ஆக பெருசாக போய்விடவில்லை. தற்பொழுதே இதுக்குரிய சரியான வழியை நீங்க தேடிக்கொள்ளுங்க. அதாவது இந்த பிள்ளைய என்ன செய்யணும்ன்றதுக்கு நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அதாவது எங்களுடன் கதைத்து இதுக்குரிய ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லாட்டி போனா முதலாவதாக இந்த பிள்ளைய இவன் பிறந்த நாளிலிருந்து இவர்களுக்கு மெடிக்கல் ஹிஸ்டரி இருக்கும். அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் ஒருக்கா பார்த்தால்தான் இந்த பிள்ளைய எப்படி நாங்கள் இதை சரி கட்டலாம், இந்த பிள்ளைய எப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம் என்றதை நாங்கள் அவதானிக்க முடியும். ஏன் நான் சொல்ல வாரேன்னா, ஓட்டிசம் என்பது ஒரு பேர். ஆனா அந்த ஓட்டிசம் என்ற பேருக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் ஒரு பிள்ளையிலிருந்து இன்னும் ஒரு பிள்ளை நிச்சயமாக வேறுபட்டு காணப்படும். இந்த பிள்ளைக்கு இருக்கிற குணாதிசயங்கள் அந்த பிள்ளைக்கு இருக்காது. கன வித்தியாசம். நீங்க ஒரு பிள்ளை பார்த்துட்டு அடுத்த பிள்ளைய பார்க்க இது என்ன டாக்டர் கேட்பீங்க, ஓட்டிசம் என்று சொல்றீங்க டாக்டர், இது வேற இது வேற. ஏன் நான் சொல்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்காது. நான் கன விஷயம் சொல்லவில்லை. இப்ப பாருங்க, அந்த அம்மா சொல்லிக்கதான் அந்த கதைக்கிறத திருப்ப அந்த பிள்ளை அதே சொல்லுதான் எனக்கு அந்த ஞாபகம் டக்குன்னு வருகிறது. அது உண்மை. அப்படித்தான் அந்த பிள்ளைகள் இருப்பார்கள். எனவே இவ இந்த 5 வயது பிள்ளைக்கும் நிச்சயமாக இந்த பிள்ளைய ஒரு சாதாரண பிள்ளையாக நிச்சயமாக ஆக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. இந்த பிள்ளையை டாக்டர், இந்த பிள்ளையினுடைய அடுத்த படி இந்த பிள்ளை பாடசாலைக்கு போகக்கூடியதாக இருக்கு. இவர்கள் பாடசாலைக்கு சேர்த்து விட்டால் அந்த சூழ்நிலை இந்த பிள்ளையை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமையும். அல்ல இந்த பிள்ளை அந்த சூழ்நிலைக்கு பழக்கப்பட்டு தன்னை மாற்றிக்கொள்ளுமா? பாடசாலைக்கு போனா பாடசாலை இந்த பிள்ளைய சூழ்நிலை மாற்றம் என்று நான் சொல்ற அளவுக்கு இல்லை. காரணம் வந்து இந்த பிள்ளைய முதலாவது பாடசாலைக்கு போறதுக்குரிய ஆயத்தங்களை நாங்க செய்ய முதலாவது. இப்ப பாடசாலைக்கு சேர்த்து விட்டு அங்க பாருங்க 40 பிள்ளைகள் இருக்க போறாரு. இந்த பிள்ளை மட்டும் வித்தியாசமா இருக்க போகுது. அப்ப அந்த 40 பிள்ளைகள் ஓடி விளையாடி சந்தோஷமா சிரிச்சு இதண்டு இருக்க இந்த பிள்ளைக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்னும் இந்த பிள்ளைன்ற மனதுக்குள்ள இன்னும் டிப்ரெஷன் ஆகுமா ஒழிய இந்த பிள்ளை மன அழுத்தம் ஏற்படுமே ஒழிய இந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளையோட சேர்ந்து விளையாடுற தன்மையோ அல்லாட்டி இந்த பிள்ளைய இம்ப்ரூவ்மெண்ட்டையோ நாங்கள் எதிர்பார்க்கிறது மிகவும் குறைவா இருக்கும். அது முதலாவது இந்த பிள்ளைய நாங்க என்ன செய்யணும், ஆயுதப்படுத்தி அந்த பிள்ளைய சேர்ப்பது நல்லது. வணக்கம். ஹலோ வணக்கம். யார்? நாங்க கல்கிசையில இருந்து நினைக்கிறேன். சொல்லுங்களம்மா. எங்களோட அக்கான மகனுக்கு வந்து ஆட்டிசம் என்று சொல்லி டயக்னோஸ் பண்ணி ஸ்பீச் தெரப்பி கொடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆக்குபேஷனல் தெரப்பிக்கு வந்து இந்தியாவுக்கு போயிருக்கிறா. இங்க அத்தான வசதியா ஸ்ரீலங்காவில இருக்கொண்டு இருக்கிறக்காண்டிட்ட. அதானம்மா நாங்கள் இப்போ இதை தொடங்கி இருக்கிறோம். நிச்சயமாக இருக்குதம்மா, இல்லையண்டு இல்ல. ஒட்டிசம் நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க டயக்னோஸ் பண்ணி முடிஞ்சுதுன்னு சொல்லி ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை நீங்க சொன்ன ஸ்பீச் தெரப்பி
அதாவது வைத்தியசாலைகளை பொறுத்தவரை ஸ்பீச் தெரப்பியை தான் அவர்கள் முக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்பீச் தெரப்பிக்கு மட்டும்தான் அனுப்புகிறார்கள். வைத்தியசாலையை பொறுத்த ஸ்பீச் செக்ஷன் ஒன்று இருக்குது, அங்க இந்த பிள்ளைகளை அனுப்பி ஸ்பீச் தெரப்பி செய்யறாங்க. அப்ப ஸ்பீச் தெரப்பி செய்யும் போது இந்த பிள்ளைட கதை ஓரளவுக்கு வேற சாத்தியக்கூறு இருக்குது. ஆனா இந்த ஒட்டிசம் என்ற கேட்டகரியில தனியா ஸ்பீச் மட்டும் ஒரு பிரச்சனை இல்லை, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. இந்த இப்ப கதைச்ச அம்மாக்கு விளங்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட பிள்ளைக்கு எத்தனை பிஹேவியர்ஸ் ப்ராப்ளம், அதாவது பழக்க வழக்கங்கள்ல அன்றாட நடத்தைகள்ல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு விளங்கும். அப்ப அதுகளை நாங்கள் முதலாவது சரி பண்ண வேணும். நான் சொன்ன பயங்கள், சில பிள்ளைகள் இருப்பார்கள், இருந்து போட்டு தண்டவாள சிரிப்பார்கள், அங்க காரணமே இருக்காது அவர் சிரிக்கிறதுக்கு. ஏன் சிரிக்கிறான்னு கேட்டா காரணம் இருக்காது. சில பிள்ளை திடீர்னு அழுவார்கள், அங்கேயும் காரணம் இருக்காது, என்ன காரணம் என்றது. அப்ப ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் இருக்கும், ஒரு வித்தியாசமான குணங்குறிகள் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கும். புத்தமுது காலை நிகழ்ச்சியில் சந்தித்திருக்கின்றோம். இப்போது நான் டாக்டரிடம் ஆரம்பத்திலே கேட்க வந்த கேள்வி, டாக்டர் எனக்கு அது கேட்க முடியாமல் போய்விட்டது. அதற்கு முதல் அந்த கேள்வியை கேட்பதற்கு முதல் இப்போது நாம் இந்த இடைவெளி நேரத்தில் பேசிக் கொண்டிருந்த ஒரு விஷயம், இந்த ஆட்டிசம் குழந்தைகள் அடையாளம் காணப்படாமல் சமுதாயத்தில் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் வளர்ந்து விடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு தங்களை முழுமையாக குணப்படுத்த முடியாமல் சமுதாயத்தினுடைய இழுபறிக்கு இழுபட்டு சில விஷயங்களை சரிப்படுத்திக் கொண்டும் சில விஷயங்களை பிள்ளைகளை வளர வளர தங்களுக்குள் போட்டு மறைத்துக் கொண்டும் வளர்ந்து இவர்களுடைய எதிர்கால பிரச்சனையாக உருவெடுக்க கூடுமா இவர்களுடைய பருவ வயது வந்த பிறகு வருகின்ற பாலியல் பிரச்சனை, அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடுமா இவர்களுக்கு திருமணமான பிறகு? உண்மையிலேயே இது பிரதீப் நீங்க கேட்கிற கேள்வி ஒரு நல்ல கேள்வி. இந்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்டோம்னா இது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம். ஏனென்றா பெற்றார் இந்த இப்படியான பிள்ளைகளை வச்சிருக்கிற பெற்றார் நீங்க சொன்ன ஒரு வயது வந்ததுக்கு பிறகு இந்த பிள்ளைய நான் இப்படி கல்யாணம் கட்டி கொடுக்குறாரு. இது ஒரு பெரிய ஆம்பளை பிள்ளை எடுத்துக்கொண்டோம்னா இந்த பிள்ளை கல்யாணம் கட்டி கொடுத்தா பிறகு சரியா வாழ்க்கையை நடத்துவாரா, அந்த வருகிற பெண்ணோட சரியாக குடும்பத்தை நடத்துவாரா? முதலாவது பிரச்சனை பாலியல் பிரச்சனையோட ஒப்புடைக்க அடுத்ததான் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா வாழ்வார்களான்றதை யோசிக்கணும். பாலியலுக்கு அப்புறம் அடுத்த பிரச்சனைகள் அவர்கள் ரெண்டு பேரும் கதைச்சு அந்த குடும்பத்தை கொண்டு நடத்தக்கூடிய தன்மை அவர்களுக்கு வேணும். அப்ப இந்த பிள்ளைகளை பொறுத்தவரை நிச்சயமாக நாங்கள் சிகிச்சை முறைகளை செய்து இவர்கள் ஒரு அளவாக அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்தால் இவர்கள் நிச்சயமாக கல்யாணம் கட்டி இவர்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். அப்படிப்பட்ட எத்தனையோ தம்பதிகள் இருக்கிறார்கள் உலகம் பூராக. இந்த ஆட்டிசம் என்ற குழந்தைகள் பெருசாக வளர்ந்து கல்யாணம் கட்டி சரியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆட்டிசம் என்று எடுத்துக்கொண்ட பிரதி ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. அதாவது இவர்கள் இப்ப மைல்டு ஆட்டிசம் என்று சொல்லலாம், ஒரு குறைவான ஆட்டிசம் இருக்கிற பிள்ளைகள். சில பேர் மிகவும் கூடிய ஆட்டிசம் இருக்கிற பிள்ளைகள். அடுத்த கேள்வி நமது அதுதான். இது காரணமாக இரண்டு வகையாக இருக்கிறது என்று சொல்லுங்க. சிலது அவர்களுடைய செயற்பாடுகளை குறைப்பதும், சிலது அளவுக்கு அதிகமான செயற்பாடுகளை அவர்கள் காட்டுவதுமாக இருக்கிறதா? அது சொல்றது ஹைப்பர் ஆக்டிவிட்டி அண்ட் ஏடிஹெச்டி என்று சொல்லிக்க இவர்கள் நீங்க சொன்னது போல ஓவராக இப்ப நான் சொன்ன முதலாவது பயப்படுவார்கள். ஒரு கதை ஆட்டிசம் பிள்ளைய பயப்படுவார்கள். இவர்கள் ஒன்றுக்குமே பயப்பட மாட்டாங்க. இதுல ஒரு பாம்பு வந்தா கூட கையால தூக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. இப்ப இதுல இருப்பார்கள் பிரதீப், ஒரு வினாடியில ஆளை காணக்கிறது எங்கேன்னு தெரியாது. ஆனா நீங்க நிச்சயமா பார்க்கலாம், ஒரு ரோட்ல போய்க்க ஒரு ரோட்டை கிராஸ் பண்றான்னு வைங்களேன், ஒரு வினாடியில கிராஸ் பண்ணிடுவார். ஆனா ஒரு ஆக்சிடென்ட் கூட பட மாட்டேன், வாகனத்தில் ஆக்சிடென்ட் பட மாட்டேன், டக்குன்னு கிராஸ் பண்ணுவேன். அவ்வளவு புத்தி கூர்மை இருக்கும் அவர்களுக்கு, சரியான புத்தி கூர்மை இருக்கும், சரியான ஆக்டிவா இருக்கும். பாடசாலை நீங்க பாடசாலையா போய் சொன்னாங்க என்ன, பாடசாலைக்கு இப்படி அந்த ஓவர் ஆக்டிவான பிள்ளைய நீங்க அனுப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அனுப்பினா என்ன நடக்கும், பாடசாலையை கொண்டு போய் சீட்ல கதிரையில இருக்க விட்டால் இந்த பிள்ளை இருக்கா. ஒரு 5 நிமிஷம் இந்த பிள்ளை அந்த கதிரையில சிட்டிங் அபிலிட்டின்னு சொல்றது அந்த பிள்ளைக்கு இல்ல, சிட்டிங் அபிலிட்டி அந்த பிள்ளைக்கு இல்ல, இருக்காது. அப்ப என்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார், அது பெரிய பிரச்சனை. நீங்க சொன்னா இந்த இப்படியான பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்டா, இதுக்கு மருந்துகள் இருக்கு. மருந்துக்க ஆன்டி சைக்காலஜிக்கல் ட்ரக்ஸ் சிலது இருக்குது. அப்படியான மருந்துகளை தாய் தகப்பன் வேண்டி பிள்ளைக்கு கொடுத்துதான் பள்ளிக்கூடம் அனுப்புவார். இந்த மருந்துகளை பாவிக்கும் போது என்ன நடக்கும்டா, இது உண்மையான கதை நான் கதைச்சு கொண்டிருக்கிறது பிரதீப். இந்த மருந்துகளை பாவிக்கும் போது இந்த பிள்ளை ஒரு
ஒரு என்ன சொல்றது ஆக்டிவ் எல்லாம் இல்லாம ஒரு சோர்ந்து போய் ஒரு சோர்ந்த நிலைமைக்கு வந்துடும். பள்ளிக்கூடம் போனா அந்த சீட்லயே அப்படியே இருப்பேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த சீட்லயே அப்படியே அந்த பிள்ளை இருக்கும். நீங்க சொன்னாலே உண்மை உதாரணமா ஒரு கதை நான் சொல்றேன், உண்மையா நடந்த ஒரு கதை. ஒரு அம்மா வந்து எங்களுக்கு சொல்லி அழுதா, தண்ட பிள்ளை, அந்த பிள்ளை வந்து ADHD பிள்ளை. இந்த பிள்ளை எனக்கு பள்ளிக்கூடம் போய்க்கு மருந்த டேப்லெட்டை கொடுத்து தான் அனுப்புறது. அப்ப கொடுத்து அனுப்பிக்க இந்த பிள்ளை போய் அங்க ஒரு மந்தமா இருக்க மற்ற பிள்ளைகள் இப்ப இருக்கிற பிள்ளைகள்லாம் சரியான ஆக்டிவான பிள்ளைகள், இப்ப உண்மையிலே இருக்கிற பிள்ளைகள் சரியான ஆக்டிவன். மற்ற பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, இவற்றை ட்ரிங்க் பாட்டில், அதாவது தண்ணி குடிக்கிற போத்தல் எடுத்து மூடிய லைட்டா திறந்து போட்டு பேக்ல பின்னுக்கு கவுட்டு வச்சு விட்டார். அப்ப கவுட்டு வச்சு விட்டா இந்த பிள்ளைக்கு தெரியாது, இந்த பிள்ளை ஒரு பிரச்சனைக்குரிய பிள்ளை. அது இந்த பிள்ளை நடந்து போயிருக்க தண்ணி டொட்டா ஊத்தி கொண்டிருக்க, பின்னுக்கு இருந்து எல்லாரும் சேர்த்து கை தட்டி, மற்ற வயசுடைய பிள்ளைகள் வெற்ற கிளாஸ்மேட் கை தட்டி சிரிக்கிறார். இந்த பிள்ளைக்கு அவ சிரிச்சது கூட தெரியாது. இந்த பிள்ளை அம்மாட்ட வந்திருக்கு. அப்ப அந்த நேரம் அம்மாக்கு எப்படி இருந்திருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படியான விஷயங்கள் நடக்குது. உண்மையிலேயே அந்த மருந்துகள் பாவிக்கிறது காரணமா அந்த பிள்ளைகள் ஓவரா இருக்கிற ஓவர் ஆக்டிவிட்டி வந்து அப்படியே மற்ற பக்கமாக வந்துவிடும். எவ்வளவு காலத்துக்கு இப்ப என்னிட்ட இருக்கிற பிள்ளை வந்து ஒரு நாள் ஒரு அப்பா வந்து கதைக்கு சொன்னார், டாக்டர் நான் எந்த வயசு இப்ப இவ்வளவு, இந்த வயசு வரைக்கும் நான் குடிச்ச மருந்திலும் பார்க்க இந்த பிள்ளை இப்ப 7 வயசு, என்னிலும் பார்க்க இவ்வளவு எத்தனையோ மடங்கு மருந்து இந்த பிள்ளை குடிச்சு விட்டார். 7 வயசுக்குள்ள எவ்வளவு மருந்தை இவர் குடிச்சு விட்டார் டாக்டர். அப்ப நான் இந்த பிள்ளை எவ்வளவு காலத்துக்கு டாக்டர் நான் மருந்து கொடுத்து வச்சு கொண்டிருக்கிறேன் இந்த பிள்ளைய, இந்த கேள்விக்கு என்ன நான் சொல்றேன் சொல்லுங்க, இதுக்கு என்ன பார்த்து. இப்படி நிறைய விடைகள் தெரியாத, பதில்கள் தெரியாத கேள்விகள் எங்களுடைய வாழ்க்கையில். டாக்டர் சொல்வதை பார்த்தால் கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரியா வரும் என்ற ஒரு திரைப்படத்தில் ரஜினிகாந்த் ராதாரவி அவர்கள் சொல்வார்கள். கூட்டி கழித்து பார்க்கின்ற போது நிறைய பேர் நாமே ஆட்டிசம் குழந்தைகளோ என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி நிறைய சந்தேகங்கள் கூட எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்த போதும் சாதகமாக யோசிப்போம், அதற்குத்தான் சாதகமான பதில் நமக்கு கிடைக்கும். நாம் சரியாக இருக்கின்ற போது இது சரி என்று நாம் நினைத்துக் கொண்டு செய்கின்ற போது பல பேருக்கு பிழையாக இருக்கிறது. நாம் பிழை என்று நினைத்து செய்வதெல்லாம் பல பேருக்கு சரியாக இருக்கிறது. சரியான விடயங்களை நாம் தீர்மானிப்பதல்ல, அது கடவுளுடைய கையில் விட்டு விடுவோம். இருந்த போதும் நாம் கொஞ்சம் அவதானமாக இருப்போம். இந்த நிகழ்வு அடுத்த வாரமும் தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது. நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை அடுத்த வாரம் டாக்டரிடம் கேட்கலாம். டாக்டர் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை எங்களுடைய ரசிகர்களுக்கு கொடுத்து விட்டால் உங்களால் முடியுமானால் கொடுக்கலாம். அடுத்த வாரம் நாங்கள் எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை கொடுப்போம் இல்லையா, அவர்கள் பேசக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து அடுத்த வாரம் நாம் பேசிக்கொள்வோம். இன்று எங்களுடைய கலையகத்துக்கு சிரமம் பாராத வருகை இருந்த அசில்மோ ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டரினுடைய பணிப்பாளரும் சிறுவர் மனநோயியல் நிபுணருமான மருத்துவ கலாநிதி எஸ் தேவானந்தன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துள்ளோம். நன்றி டாக்டர். அடுத்த முறையும் சந்திப்போம்.